வணக்கம். நான் அனு ரமேஷ், சவுத் இந்தியா பிரசிடெண்ட் பேசுகிறேன். இங்கே என்ன நடக்குதுன்னா, எங்களோட இது ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனோட ஜென்ரல் பாடி மீட்டிங் 7th இயர் இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா மக்களும் வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை வந்து எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி வந்து விழாவிட்டார். அனைவருக்கும் வணக்கம். 7வது பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம் இன்னைக்கு மதுரையில். இது ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் தமிழ்நாடுடைய பிரிவு. இப்பொழுது நாங்கள் தொழில் சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான முடிவுகள் தீர்மானங்கள் எடுத்திருக்கோம். இது மூலியமாக அரசாங்கத்திலிருந்து நலவாரியம் அமையறதுக்கான முயற்சிகளும் எடுத்துகிட்ருக்கோம். தொடர்ந்து இந்த வேலைகள் இந்த தீர்மானங்கள்லாம் இன்றைக்கி எடுத்தது மூலிமா அரசாங்கத்துக்கும் சமர்ப்பிப்போம். என்னென்ன தீர்மானங்கள் தரும்? வேற தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க? இருக்கு. நலவாரியம் இதுவரை எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். இதன் மூலியமா நலவாரியத்தில் எங்களுக்கு முடித்திருத்துவோர் நலவாரியத்தில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கணும்னு மெம்பர்ஸை நாங்கள் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயும் வந்து நலவாரி சங்க அமைச்சர் வந்து கலந்துட்டாங்க, கணேசன் சார். அவங்க அந்த நலவாரியத்தில் நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எங்களோட சங்கத்தில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் வந்து எங்கள் சங்கத்துக்காக கிடைக்கணும்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆல் இந்தியாவில் உங்க மெம்பர்ஷிப் எவ்வளவு இருக்காங்க? தமிழ்நாட்டில் ஆல் இந்தியாவில் வந்து எங்களுக்கு 2,80,000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 27,000 பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் கிளைகளாக இருந்து செயல்படுறவங்க மெம்பர்ஸ் இருக்காங்க. சார், தெருவுக்கு நாளுக்கு நாள் எல்லாருமே தன்னை வந்து அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு ஒரு நிலையில வந்து ஈக்குவல் டு விமன்ஸோட அழகப்படுறதுக்கும் பார்லருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் உங்களுடைய இந்த கிளைண்ட்ஸ் இருக்கட்டும், உங்களுடைய மெம்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க, அப்கமிங் டேஸில் என்ன மாதிரி அவங்களுக்கு நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்கோம். அன்றாடம் அவங்களுடைய தொழிலில் நவீன கருவிகள், நவீன யுத்திகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரோம். எல்லா விதமான லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸை நாங்கள் அவங்களுக்கு எல்லா மாவட்டத்துலேயும் நேரடியாக பயிற்சி கொடுக்குறோம். ரூரல் ஏரியாக்கெல்லாம் என்ன மாதிரி பிளானிங்? சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரூரலில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக நம்ம கூப்பிடலாம். ஸோ என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க? ரேட் வைஸ் எப்படி? ரூரல் சிட்டிக்கு தான் நாங்கள் மெயினாக இந்த அசோசியேஷனாக இருக்குது. சிட்டிக்கு வந்து எல்லாருமே மற்ற பெரிய சிட்டியில் போய் கற்றுக்குறாங்க. இவங்களுக்கு இந்த எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா கிராமத்துலேயும் நகரத்துக்கு நாங்கள் போய் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில், அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து அவங்களுக்கு வளர்கிறதுக்கான எல்லா விதமான தொழில்நுட்ப பயிற்சிகள் தரோம். ஹேர் மெயின்டைன் பண்ணுறதோட ஹேர் ஃபாலோட ஆட்களோட எண்ணிக்கையில் தான் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அது என்ன பண்ணலாம் உங்கள் சைட்லேருந்து டிப்ஸ் ஏதாவது? ஹேர் ஃபால் வந்து இப்போ நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே ரிலாக்ஸிங் தெரப்பி, ஹெட் மசாஜ் இதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம். அந்த காலத்தில் எப்படி எண்ணெய் தேய்ச்சி தலைக்குள்ளிங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது என்ன ஷாம்பு கண்டிஷனர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் அப்படின்றது எங்களோட. பெண்களுடைய கூந்தல் உண்மையிலே வாசம் இருக்கா இல்லையான்னு விவாதம் நடந்த மதுரை. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? வந்துருந்தோம்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பை அப்கமிங் டேஸ்? எப்போவுமே பெண்களுக்கு கூந்தலில் வந்து இயற்கை மனம் இருக்கிறது. ஸோ எங்களுடைய அசோசியேஷன் மூலியமாகவும் நாங்கள் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறதால நம்ம எப்போவுமே சொல்கிறோம், நேச்சுரல் பியூட்டியில் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம டிப்ஸாகவே சொல்லியிருக்கோம். எங்களுடைய அசோசியேஷன் சார்பாகவே யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலேயும் நாங்கள் வந்து எல்லாருக்கும் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கொரியன் ஏஸ்தெட்டிக் அதுவும் நாங்க எங்க அசோசியேஷன் மூலியமா பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம எங்களுடைய அசோசியேஷன் மக்களுக்காக அவங்க ப்ராடக்ட் அதை விட கம்மியான பிரைஸுக்கு கொடுக்கறதுக்காக எங்களுடைய ஐபா தமிழ்நாடு ஷாப்பின்னு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கும் நாங்க பெருமைப்படுறோம். தேங்க்யூ ஆல், வெல்கம் ஆல்.
வணக்கம்.